ஹாய் கைஸ், விக்கிரபாண்டியில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு துயரமான விஷயம் நடந்திருக்கு. எல்கேஜி படிக்கிற ஒரு பொண்ணு, பேர் கூட நான் சொல்லல. அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஆட்சியத்தினால இந்த பொண்ணு இப்போ நம்ம கூட இல்லை. ரொம்ப கஷ்டமான விஷயம் அங்கே நடந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். இதில் மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டுமே நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அங்கே அந்த சரௌண்டிங் வந்துட்டு ஒரு 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 ஜென்ரலாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ஃபேமிலிஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பொண்ணு இறந்ததுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்ப்போம். அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ லஞ்ச் பீரியட்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்கப்ப வந்து அந்த கிரவுண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க் இருந்ததாகவும், அந்த செப்டிக் டேங்கோட மூடி இருக்குல்ல அது வந்துட்டு ரொம்ப மக்குன மாதிரி ரொம்ப துருப்பிடிச்சு உடையிற ஸ்டேஜில் இருந்ததாகவும், அதில் வந்துட்டு அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுல தவறுதலா விழுந்து கீழே விழுந்து இறந்துருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் லஞ்ச் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணை. அப்ப அங்க தேடுறப்ப அங்க இருக்கிற செப்டிக் டேங்க்ல அந்த மூடி உடஞ்சிருக்கிறத பாத்திருக்காங்க. தென் அங்க போய் பாக்குறப்ப அந்த பொண்ணோட ஷூ இருந்ததாகவும், ஷூ பார்த்தோன்னே தென் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ராட் எடுத்து உள்ள இது பண்ணி பாக்குறப்ப தென் அந்த பொண்ணோட ட்ரெஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே உள்ளிருந்து தூக்கி வெளியே எடுத்து தென் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல கொண்டு போய் சேர்த்ததாகவும், அண்ட் அங்க டாக்டர் வந்துட்டு ஏற்கனவே பொண்ணு இறந்துட்டாங்க, மூச்சு திணறி இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னதாகவும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்க சைட்ல சொல்றாங்க. பட் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஏதோ மறைக்கிறாங்க, அந்த பொண்ணு இறப்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேட்குறாங்க, சிசிடிவியை காட்டுங்க, எங்க பொண்ணு இறந்துட்டீங்கன்னு சொல்றீங்க, ஓகே. தென் அந்த பொண்ணு விழுகிறதா நாங்க பார்க்கணும், எங்க பொண்ணாதான் போய் எங்க தவறி விழுகிறாங்களா அப்படின்ற விஷயத்த நாங்க கூட பார்க்கணுன்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க கேட்கறது ஒரு நியாயம் தான். அந்த இன்னொரு விஷயம் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த லிட்டு இருக்குல்ல, அந்த செப்டி டேங்க் லிட்டு வந்துட்டு துருப்பிடிச்சு மக்கி போய் உடஞ்ச மாதிரி இல்ல, சம்திங் எதை போட்டு உடைச்சிருக்காங்க, உடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்க பீப்புள்ஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த செப்டிக் டேங்க் அந்த மூடி இருக்கும், அதை சுத்தி வந்துட்டு செவர் போட்டிருப்பாங்க, அதை சுத்தி ஒரு வேலி வேற போட்டிருக்காங்க. அந்த வேலியில தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையா இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த வேலியை தாண்டி அந்த செவரை தாண்டி பொண்ணெல்லாம் போய் விழுந்திருக்காது, எப்படி எப்படி விழுந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே விழுந்திருந்தாலும் ஓப்பனிங் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு எப்படி போய் உள்ள விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எடுக்கிறப்போ வந்துட்டு எப்படி எடுத்தீங்க, உள்ளெல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல ஒரு பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம் வந்துட்டு கிளாஸ் ரூம் போயிருக்காங்க. ஓகேங்களா? கிளாஸ் ரூம் போயிட்டு எல்லாம் விசாரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட உள்ள இருக்க டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல ரொம்ப கிளீனா இருந்த மாதிரி பாக்குறாங்க. எப்பயும் நம்ம சாப்பிட்டு வச்சோடனே சம்திங் ஏதாவது தண்ணியா இருக்கும், இல்லைன்னா சாப்பிட்ட கழுவாம இருந்தா அப்படியே கொஞ்சம் சோறு இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல. பட் அது வந்துட்டு ரொம்ப கழுவி தொடச்சு நல்லா இது பண்ணி வச்ச மாதிரி இருந்தனால அது வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப சந்தேகமா இருக்கு. இப்பெல்லாம் அவ பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதுவும் மறைக்கிறாங்க, பெருசாக எதுவும் மறைக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சிசிடிவி தான் அவங்க திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்காக போராடிட்டும் இருக்காங்க. ரோட்ல எல்லாம் மறிச்சு போராட்டம் இப்படியும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், அந்த கிளாஸ் டீச்சர் 3 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், சிசிடிவி பற்றி பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடு வியூ மாதிரி இருக்கும். அந்த செப்டிக் டேங்க்கு சைட்ல ஒரு செவர் இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் சிசிடிவி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செப்டிக் டேங்க் பக்கத்துல ஒருத்தவர் வந்துட்டு பாக்குறாரு, சம்திங் குச்சியை விட்டு சம்திங் இது பண்ற மாதிரி பண்றாரு. உள்ள அந்த கையை பிடிச்சு சம்திங் எதுவும் எடுத்தாரா இல்ல சம்திங் வேற எதுவும் விஷயமா அங்க இருந்து ஆனா அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க. ஓகே, பட் உள்ள இருந்து அந்த செப்டிக் டேங்க்குள்ள இருந்து எடுத்தாங்களா அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா இப்போ கேள்வி. செப்டிக் டேங்க் பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, உள்ள இருந்து கையை விட்டு எடுத்த மாதிரியோ சம்திங் குச்சியை விட்டு எடுத்த மாதிரியோ எல்லாம் இந்த ஃபுட்டேஜஸும் இன்னும் வெளியே வரல. ஓகேங்களா? இப்ப அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அந்த 3 பேரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட உடலும் பாத்தீங்கன்னா இப்ப அட்டாப்சிக்கு, அதாவது பிரேத பரிசோதனை சொல்லுவாங்களா, அதுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. தென் அதுல வர ரிப்போர்ட்ஸ் வச்சுதான் பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகள் வெளியே வரும்ன்ற மாதிரி நம்புறாங்க. இப்ப இதான் பாத்தீங்கன்னா அங்க நடந்துட்டு இருக்க விஷயம். இப்ப திருமண்டியில இதான் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் வந்துட்டு தன்னோட பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்பி அனுப்புற விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப நம்பி அனுப்புறாங்க, சரி படிக்கட்டும்ன்ற மாதிரி அனுப்புறாங்க. தென் அங்கேயே பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி
விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப லேகா இருக்கு, சிசிடிவி ஒழுங்கா இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு எதை நம்பி அனுப்புவாங்க இனிமேல்? அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த விஷயத்த கேட்குறப்ப, சம்திங் யார் மூலியமா தெரிய வரப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சம்திங் ஏதோ ஒரு ரீசனா இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ரொம்ப தவிர்த்திருக்க வேண்டிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரே போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கு நினைச்ச பக்கம் எப்படி இருக்கு? அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மார்ச்சூரியில அவங்க பொண்ண உடம்ப பார்த்துட்டு அப்படி கதறி ரொம்ப அழுதாரு. அண்ட் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த உடல் பக்கத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்துட்டு அமௌண்ட்லாம் செக்லாம் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு என்ன கேக்குறாங்க, இந்த செக்க வச்சு என்ன பண்றது? என்னோட பொண்ணோட உயிர் வருமா, திருப்பி வருமான்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க கேட்கறதும் உண்மை கரெக்ட் தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஏதாவது தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.